ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துட்டுருக்குறோம். அதாவது வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டுட்டு போகிறக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, இல்லை பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஸ்னஸில் ஒரு 3 விஷயங்கள் நம்ம பிஸ்னஸில் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் அடுத்த லெவல் போகிறதுக்கும் நம்ம காம்படிட்டர்ஸோட நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் பார்த்துடலாம். ஒரு ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ், அதோட உதாரணத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பெரியவர். அந்த பெரியவர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் மத்தியானம் ஆச்சு அப்படின்னா தயிர் வடை வாங்கி சாப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது அவரோட பழக்கம். அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி அந்த ஹோட்டலில் போய் மத்தியானம் வந்து தயிர் வடை சாப்பிட்டுருவார். நாள்பட என்னாச்சு அப்படின்னா, வயசான காரணத்தினால அவரால் வந்து அதை வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையினால் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருக்கிற தான் பேரனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு வந்து டெய்லி வந்து எனக்கு வந்து தயிர் வடை வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேரனை வந்து தாத்தா ஆசைப்பட்டு கேட்டார். ஸோ வந்து டெய்லி வந்து நம்ம அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன பையன் என்ன பண்ணுறா, அப்படி டெய்லி வந்து போய் தான் தாத்தா வந்து ஆசைப்பட்டு கேட்ட அந்த ஹோட்டலில் போய் தயிர் வடை வாங்கிட்டு வந்து டெய்லி கொடுக்குறா. அப்படி கொடுத்தானு வந்து தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு இதே மாதிரி நாள் போகுது. அந்த பையன் என்ன பண்ணுறா, அப்படி டெய்லியும் வந்து போகிறனாட்டிக்கு அந்த ஹோட்டலில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, வேறு என்ன நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்க்குறா. அப்படி ஸோ தாத்தா கிட்ட போய், தாத்தா இந்த ஹோட்டலில் வந்து இன்னும் வந்து நீங்கள் சாப்பிடாத இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்க மாட்டிருக்கு, நீங்கள் ஏன் ட்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். தாத்தாக்கும் ஒரே சந்தோஷம். தாத்தா வந்து சரி எனக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு இந்த டிஷ் வந்து நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பேரன்கிட்டையும் திண்டா நீயும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பேரனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன பண்ணுறாரு, டெய்லியும் போய் அந்த ஹோட்டலில் என்னென்ன டிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அப்படி அப்புறம் அந்த பேரன் நாள்பட சரி இப்போ பக்கத்தில் என்னென்ன ஹோட்டலில் வேறு என்னென்ன டிஷ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறா. அப்படி அதே மாதிரி போய் தான் தேவையான வேறு என்ன ஹோட்டல் இருக்கிற டிஷ்ஷஸையும் வந்து சொல்கிறா. அப்படி தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். டெய்லி வந்து சாக்லேட் இல்லாமல் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அளவுக்கு பணம் கொடுக்குறாரு. இப்போ டெய்லி வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கோ, நீயும் வந்து ஹோட்டலில் இந்த விஷயத்தெல்லாம் சாப்பிடு, எனக்காக வாங்கிட்டு வர, நீயும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பேரனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த தாத்தாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டெய்லி என்னென்ன ஹோட்டலில் என்னென்ன விஷயம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு டெய்லி வந்து விதவிதமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். முதல்ல வந்து வெறும் தயிரோடு சாப்பிட்டு இருந்தவர் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விதவிதமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற தொழில் தான். அது என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நேரம். இது வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படிங்கிற ஆன்லைன் கம்பெனிஸ் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து என்னென்னா, நம்மளால் வந்து வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து அதை ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷனோ 4 ஆப்ஷனோ இருக்கும். இந்த ஹோட்டலில் போனால் இதுதான் நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த 3 ஆப்ஷன். இப்போ என்னென்னா, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு 10 ஹோட்டலுக்கான ஆப்ஷன்ஸையும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது வந்து ஒரு 10 ப்ராடக்ட்டோட ஆப்ஷன் இல்லாமல் இப்போ வந்து 100 ப்ராடக்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அவசரமாக போய் இந்த ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம போய் உடனே சாப்பிட்ணும், நம்ம பசிக்குது அப்படின்னா இந்த ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம போய் சாப்பிட்றது இல்லாமல், நம்ம எப்போ வந்து பசிக்குதோ அப்போ நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான உணவு நம்மளை தேடி வரக்கான ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அந்த கம்பெனிஸ். ஸோ இதனால தான் வந்து அந்த கம்பெனிஸ் வளர்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். இந்த 3 விஷயங்கள் நம்ம பிஸ்னஸில் இது ஏற்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது வந்து நம்ம தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமருக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியுதா? அதாவது வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரே ஒரு சர்வீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர்கிட்ட போய், சார் என்கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் தான் இருக்குது, இல்லை இந்த ஒரே ஒரு சர்வீஸ் தான் இருக்குது, நீங்கள் வந்து நான் இது பெட்டராக பண்ணுவேன் சார், நல்லா பண்ணுவேன் நீங்கள் அப்படின்னு போய் என்னதான் நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னாலும் அவருக்கு வந்து உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இதே வந்து ஒரு 4-5 ஆப்ஷனோ இல்லை 10-15 ஆப்ஷன் வச்சுட்டு நீங்கள் கொண்டுட்டு போய், சார் இத்தனை சர்வீஸ் எங்கிட்ட இருக்குது, நான் பெட்டராக ப்ரொவைட் பண்ணுறேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கிளைண்ட்டோ கஸ்டமரோ வந்து கண்டிப்பாக வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து சூஸ் பண்ணுவாங்களே தவிர வேறு செகண்ட் தாட்டே அவங்களுக்கு வராது. ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் வந்து ஆப்ஷன்ஸ். அதாவது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்வீனியன்ஸ். அதாவது வந்து உங்களோட சர்வீஸை வந்து கஸ்டமரோட கன்வீனியன்ட்டான டைமில் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. கஸ்டமர் வந்து, சார் இந்த டைமில் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளியே இருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து எனக்கு பண்ணி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால், சரிங்க சார் உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்கோ சொல்லுங்கள், நான் அந்த டைமில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து உங்களால் சொல்ல முடியுதா உங்கள் பிஸ்னஸில் அப்படிங்கிறதையும் யோசிங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமரோட செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் பெட்டராக ப்ரொவைட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது வந்து எல்லாருமே வந்து உங்கள் காம்படிட்டர்ஸ் வந்து எல்லாருமே அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மற்ற காம்படிட்டர்ஸோட உங்களோட சர்வீஸ் வந்து பெட்டராக ஒரு % வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கணும். எப்போவுமே ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து
அவங்க வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களை விட்டு போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமே இல்லை. ஸோ இந்த ஏதோ ஒரு விஷயத்த நம்ம விட்டால் கூட முடியாது. ஸோ இந்த 3 விஷயமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளோட பிஸ்னஸில். இந்த 3 விஷயத்தையுமே நம்ம வந்து நம்ம பிஸ்னஸில் கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு பாருங்கள். சார் நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன். நான் ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டிஷ் வந்து ஸ்பெஷல் டிஷ், என்னோடய டிஷ் வந்து ரொம்ப இதுதான் வந்து என்னோடய ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும், இருந்தாலும் கூட ஒரு 2, 3 டிஷ் 4, 5 டிஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியும். ஒரு கஸ்டமருக்கு உங்களோட டிஷ் பிடிக்கலாம், மற்ற கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட டிஷ் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க வந்து வேறு ஏதாச்சும் ஒரு விருப்பப்படலாம். ஸோ கஸ்டமர்ஸோட விருப்பத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ 4, 5 டிஷ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு. ஸோ அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் டிஷ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 4, 5 டிஷ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரிட்டர்னிங் கஸ்டமராக வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது 3 விஷயங்கள் வந்து, அதாவது 3 விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கஸ்டமருக்கான ஆப்ஷன்ஸ், அதே மாதிரி கஸ்டமர் கன்வீனியன்ட் டைம், அதே மாதிரி 3வது வந்து கஸ்டமர்னால செய்ய முடியாது, அதே மாதிரி உங்கள் காம்படிட்டர்ஸ்னாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா அந்த சர்வீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டரான சர்வீஸாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் காம்படிட்டர்ஸ் விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஸோ வந்து இதுதான் வந்து பிஸ்னஸில் தேவையான ஒரு 3 விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோஸ் வந்து புதன்கிழமை வரப்போகுது. ஸோ தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.